ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் தலைக்கறி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து சப்பாத்திக்கு, தோசை, அப்புறம் இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில், கடுகு, சோம்பு போட்டுட்டு அதில் வந்து பச்சை மிளகா, 2 ஆனியன்னு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் தலைக்கறியும் போடணும். மட்டன் தலைக்கறியை நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது உள்ளே இருக்க கிருமிலாம் வந்து செத்துருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நான் இதில் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கு வேணால் தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அரைச்சி. ஸோ அதை தான் நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடும்போது கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா லாஸ்ட் நம்ம பெப்பர் ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 4 விசில் வச்சுக்கோங்க. 4 விசில் வச்சு இறக்குனதுக்கப்புறம் பெப்பர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இறக்குங்கன்னா டேஸ்டியான மட்டன் தலைக்கறி கிரேவி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம